How do you manage time? என்னங்க நீங்க எதுவும் பண்றீங்க, திடீர்னு செலிபிரிட்டிஸ் இன்டர்வியூ எடுக்கிறீங்க, அப்புறம் வந்து என்னோட ஒர்க் வந்து மெயினா வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வந்து ஐ ஹேவ் பீப்பிள் தான் 19 பேர் இருக்காங்கல்ல, அது மேனேஜ் பண்றதுக்குன்னு ஒருத்தர் இருக்காரு, அது எல்லாருமே அதுக்கு ஆள் இருக்காங்க. ஸோ ஒரு இதுக்கும் நான் வந்து மேல் பவரை மட்டும் தான் பார்ப்பேன். நான் மெயினாக இது பண்ணுறது வந்து என்னோட விளாக், இந்த இர்ஃபான்ஸ்வியோட விளாக், அதோட வீடியோஸ் எப்படி போயிட்டு இருக்குது, அதுக்கான ரீல்ஸு இதெல்லாம் நான் ஹேண்டில் பண்ணுவேன். ஸோ அதெல்லாமே வந்து டெடிகேட்டடாக பண்ணுறதுக்கு பீப்புள் வந்து வெரி நைஸ் பீப்புள் இருக்காங்க இங்க. சோ அப்ப ஃபேமிலி டைம் எப்படி மேனேஜ் பண்றீங்க? அதுக்கு வாங்க அப்படி அதான் vlog-ஏ இப்ப ஃபேமிலி திட்ட மாட்டாங்களா? என்னப்பா அது டைம் ஆவது வீட்டுக்கு வாப்பா. இல்ல வர்க்கே இப்ப வந்து ஃபேமிலியோட தான் பண்ணிட்டு இருக்கேன். சோ அதனால வந்து எனக்கு அது அந்த இப்ப நான் வந்து தனியா ஃபுட் வீடியோஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஃபுட் வீடியோஸ் மட்டும் தான் போட்டுக்கிட்டே இருக்கேன் அப்படின்னா வந்து நீங்க இந்த கேள்வி கேட்கலாம். நான் vlog பண்றதே ஃபேமிலியோட தான். சோ அப்புறமா வந்து தனியா என்ன உனக்கு ஃபேமிலி டைம், இதுதான் ஃபேமிலி டைம் அப்படின்னு கரெக்டா இருக்காருப்பா. பிசினஸ் ஃபேமிலி எல்லாத்தையும் மெர்ஜ் பண்ணி. ஐயோ. பட் யா ஆஃப் கோர்ஸ் அதெல்லாம் வந்து எப்படின்னா பிளான் பண்ணி பண்றது கிடையாது. இது அப்படியே போகுது. நம்ம அப்படியே ஒரு காத்து அடிச்சுட்டு அப்படியே கூட்டு போயிட்டே இருக்குது நம்மள ஒரு இடத்துக்கு. ஆமா ஆமா கண்டிப்பா. ஏன்னா எனக்கு ஸ்டார்டிங்ல தெரியும், ஐ ஃபாலோ யுவர் வீடியோ சோ மச். அப்போ வந்து ஆசிஃபாக்கா கொஞ்சம் ஷையா இருப்பாங்க. அவ்வளோலாம் நான் வரமாட்டேன் வீடியோஸ்குள்ள அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் ஷி காட் ட்ரெயின் ஹெர்செல்ஃப். வா வா இர்ஃபான் வா பேசலாம் அப்படின்ற மாதிரி. உங்களை விட அதிக ஃபாலோவர்ஸ் வந்து அவங்களுக்கு இருக்காங்க, அவங்களோட கண்டென்ட்ஸ்க்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஹவ் இஸ் தட் பாண்ட் கோயிங்? அந்த கண்டென்ட் கிரியேஷன் வைஃப் ஹஸ்பண்ட் பாண்ட் சொல்லுங்க எங்களுக்கு. அதான் சொல்லல, நாங்க வந்து ரொம்ப நான் கான்டென்ட் நான் வந்து இப்போ இந்த மாதிரி vlog இதுக்கெல்லாம் ரொம்பலாம் யோசிக்கிறதா இல்லை. ஃப்ளோ என்ன அந்த நேச்சுரலா வந்து இன்னைக்கு நான் குக் பண்ண போறேன்னா குக் பண்ண போறேன். அந்த குக் பண்றது என்ன நடக்குதோ அது அப்படியே வர்றது தான். இன்னைக்கு நான் இப்போ ரீசெண்டா ஒரு 3 நாள் 4 நாள் முன்னாடி ஏதோ ஒரு எனக்கும் அவளுக்கு ஒரு சண்டை, அந்த சண்டை அப்படியே வீடியோவே வரும். அது காமெடியா இருக்கும். ஸோ அது எப்படின்னா ரொம்ப பர்சனலா இருக்காது, பட் ஸ்டில் இட்ஸ் லைக் ஒரு இது ஒரு இது அப்படியே போகுமா, அவ்வளவுதான். இது கண்டென்ட்டா நான் என்ன யோசிச்சு பண்ணணும் அப்படின்றதுலாம் இருக்காது. இன்னைக்கு காலையில இருந்து நான் எந்திரிச்சு நான் என்னெல்லாம் பண்றேன் அப்படியே போகுது. இதான யூஸ்வலா vlog-ஓட டெம்ப்ளேட்டே இதானே. அந்த டெம்ப்ளேட்லயே அப்படியே ஜாலியா போயிடுறது. அது இல்லாம ஏதாவது ஃபுட் வீடியோ அப்பப்ப நான் வந்து ஊருக்கு போறேன்னா அங்க பண்ணிக்கிறது இல்ல, அந்த மாதிரி தான். அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கேன் அப்படின்றீங்க. இப்போ சண்டை வந்து அந்த சாரி கேட்கறது அதெல்லாம் இப்படி நீங்க கொஞ்சம் ஓகே டக்குனு அப்படி காலில் விழுந்துறது ஓகேமா மன்னிச்சிருமா? ஐ மீன் காலில் விழுந்துறதுன்னு இல்லை, பட் சாரி கேட்பேன். நான் தான் சாரி நிறையா கேட்பேன். அது பாய்ஸ் தான் வந்து யூஸ்வலா பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அது கேர்ள்ஸ் பண்ண மாட்டாங்களான்றது தெரியல. கேமராமேன் சிரிக்கிறாரு கரெக்டா சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதான் ஏன்னா நான் பார்த்த வரைக்கும் கேர்ள்ஸ் டேக்ஸ் டைம்ஸ் டு அந்த இது வருது. பட் எனக்குலாம் அந்த சத்தம் போற டைம் மட்டும்தான் கோவம் எனக்கு. அது முடிஞ்சதுக்கு முன்னாடிக்கு பேசாம இருந்தாலே எனக்கு போர் அடிக்கும். ஒன்றரை பாத்துக்கலாண்டி அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டு இருப்பேன். நான் தான் அதெல்லாம் இது பண்ணிக்கலாம். ஓகே சூப்பர். ஓகே